ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. போன வீடியோவில் அனுமானத்தை பற்றி பார்க்க தொடங்கினோம். அனுமானம் என்றது அனுமிதியை ஏற்படுத்தக்கூடிய கருவி. மலையானது நெருப்பை கொண்டது அப்படின்ற ஞானம் நமக்கு ஏற்படுறது, அதுதான் அனுமிதி. ஏன் ஏற்பட்டது என்றால், முன்னொடியில் நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருக்கோம். என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம் என்னால், நெருப்பை விட்டு பிரியாத புகை மலையில் இருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்க அடுத்த நொடியில் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, மலையானது நெருப்பை கொண்டது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இந்த அனுமான பிரகாரம் இருக்கு. இதற்கு சுவார்த்த அனுமானம் என்று பெயர். ஏன்னா நாம் தான் தெரிஞ்சுக்கிறோம், மலைக்கு மேலே புகையை பார்க்கிறோம், நமக்கு ஞாபகம் வருது புகையானது எப்படிப்பட்டது அப்படின்னு ஞாபகம் வர, அதற்கு பிறகு நாம் தெரிஞ்சுக்கிறோம் மலையில் நெருப்பு இருக்கிறது என்று. பரார்த்த அனுமானம் என்றும் ஒன்று உண்டு. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அடியேன் பரார்த்த அனுமானம்ன்றது அடியேன் பரார்த்த அனுமானம்னா, பிறருக்கு நம்ம ஒரு சுவார்த்த அனுமானம் பண்ணிட்டோம், அதை இன்னொருத்தருக்கு தெரிவிக்கக்கூடிய கிரமம், இதுதான் பரார்த்த அனுமானம்னு. இதில் அவர்கள் 5 நியாயங்கள் சொல்றா, 5 விஷயங்கள்னு வைத்துக் கொள்ளலாம். 5 வாக்கியங்கள். நியாயம்னாலே வாக்கியம் தான். பஞ்ச அவயவங்கள். பஞ்ச அவயவம், 5 அவயவங்கள் அப்படின்னு அவர்கள் சொல்லக்கூடிய கிரமம். அதுல ஒரு அம்சம், பிறருக்கு நாம் தெரிவிக்கிறோம்னு இருக்கு. எப்படி தெரிவிக்கலாம்னா, மலைக்குள்ள நெருப்பானது இருக்கு அப்படின்னு தெரிவிச்சுட்டு போயிடலாம். அப்போ சப்தத்தினாலே தெரிவிக்க முடியும், அது சாப்த போதத்தில் அடங்கிடும். ஆனா பெரும்பாலும் என்ன ஆகும்னா, மலையினுள் நெருப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல, நம்மளை விஸ்வசிக்கணும் அப்படின்ற வேண்டுதல் கிடையாது. அப்போ என்ன கேட்பான், யார் இடத்துல நம்ம சொல்றோமோ என்ன கேட்பான் அப்படின்னா, எப்படி நீ தெரிஞ்சுட்டாய் அப்படின்னு கேட்பான்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம ஸ்தாபிக்கணும், ப்ரூவ் பண்றது அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த கிரமம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வாழ்க்கை எப்படி புரிய வைக்கிறது, மலைக்குள் நெருப்பு இருக்கிறது அப்படின்றத வெறும் சொன்னா மட்டும் போதாது, அதை ஸ்தாபிக்க வேண்டியதாக இருக்கு. இந்த ஸ்தாபனம் தான் பரார்த்த அனுமானம் என்று கொள்ளலாம். 5 வாக்கியங்கள். முதல்ல பிரதிஜ்ஞா, ஹேது, உதாகரணம், உபநயம், நிகமனம் அப்படின்னு 5 வாக்கியங்கள். முதல்ல பிரதிஜ்ஞா. பிரதிஜ்ஞாங்கிறது வேற ஒன்றும் இல்லை, மலையில நெருப்பு இருக்கிறது, மலையை கொண்டது நெருப்பு, நெருப்பை கொண்டது மலை, இவனை வைத்துக் கொள்ளலாம். மலையிலே நெருப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க பிரதிஜ்ஞா. இதுதான் நம்ம ஸ்தாபிக்க போறோம். அடுத்தது ஹேத்து. ஹேத்துவை பற்றி சொல்லக்கூடிய வாக்கியம் இது. இதுக்கு பேரே ஹேத்து. இங்க புகை இருக்கிறபடியால் அப்படின்னு 2வது. முதல்ல மலையிலே நெருப்பு இருக்கிறது அப்படின்னு பிரதிஜை. அது எதனாலே எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா, அதுக்கு காரணம் ஹேத்து, புகை இருக்கிறபடியால் அப்படின்னு. புகை இருந்துடுத்துனா உடனே நெருப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு அடுத்த கேள்வியானது வரும். அதற்கு ஒரு உதாகரணம் சொல்லக்கூடிய வாக்கியம் இது, உதாகரணம்னே பெயர். அப்ப மடப்பள்ளியை போலே அப்படின்னு சொல்றோம். மடப்பள்ளியில ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், புகை இருக்கு, அங்க புகை வந்து நெருப்போட சேர்ந்து இருக்கு, அதனால புகை இருக்கிறபடியால் அப்படிங்கிற உதாகரணம். இது 3வது விஷயம். இங்க வெறும் மடப்பள்ளியை மட்டும் உதாரணமா காட்டுறது மட்டும் கிடையாது, வியாப்தியும் கூடவே சேர்த்து சொல்லிடுவோம். 3வது வாக்கியத்துல முதல்ல பிரதிஜ்ஞா, மலையானது நெருப்பை கொண்டது அப்படின்னு. ஏன் எப்படி சொல்லுகிறாய் அப்படின்னும் பொழுது, புகை இருக்கிறபடியினால். அப்போ கேள்வி வருது, புகை இருந்தா என்ன அப்படின்ற கேள்வி வர, இப்ப நம்ம வியாப்தியே சொல்றோம், எங்கெங்கெல்லாம் புகை இருக்குமோ அங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்குமே, வன்னிகி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. கூடவே சேர்த்து ஒரு உதாரணத்தையும் காட்டுறோம். எப்படின்னா, ஏதா மகானசகா, மடப்பள்ளியை போலே அப்படின்னு கூட உதாரணத்தையும் காட்டுறோம். அப்போ இந்த 3வது வாக்கியம், இதுக்கு பேர் உதாரணம் அப்படின்னு 3வது வாக்கியத்துக்கு பேர். இந்த வாக்கியத்துல என்னென்னதான் அம்சங்கள் அடங்கி இருக்கு, வியாப்தி பிரதர்சனம், வியாப்தியை காட்டுறோம், எங்கெங்கெல்லாம் புகை இருக்குமோ அங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி கூடவே சேர்த்து ஒரு திருஷ்டாந்தத்தையும் காட்டுறோம், மடப்பள்ளியை போலே அப்படின்னு. எப்படி சொல்லி இந்த பொதுவா இந்த 3 வாக்கியங்கள்லயே ஞானம் ஏற்பட்டுடும். இருந்தாலும் தார்க்கிகர்கள் இன்னும் 2 சொல்றா. ஆமா, இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், புகை இருக்கு அப்படின்னு சொல்ல முதல்ல வந்து ஸ்தாபிக்கிறார். என்ன ஸ்தாபிக்கிறார், பிரதிஜ்ஞா பண்றார். பிரதிஜ்ஞா அப்படின்றது இங்கிலீஷ்ல ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வெறும் ஸ்டேட் பண்றோம், நெருப்பானது மலையில் இருக்கிறது அப்படின்னு. கண்ணால பார்க்கல. அப்போ கேட்கிறவருக்கு சந்தேகம் வரும், எப்படி நீ சொல்லுகிறாய் அப்படின்னு சொல்ல, புகை இருக்கிறபடியினால் அப்படின்னு சொல்ல,
அதற்கு பிறகு நம்ம புகை இருந்தால் போதுமா அப்படின்ற கேள்வி நம்மை பார்த்து கேட்க நம்ம என்ன சொல்கிறோம், எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்குமே அப்படின்னு சொல்லி கூடவே சேர்த்து ஒரு திருஷ்டாந்தத்தையும் ஞாபகப்படுத்துகிறோம் கேட்குறவருக்கு. மடப்பள்ளியில் நீயே பார்த்துருக்காயே அப்படின்னு திருஷ்டாந்தத்தையும் ஞாபகப்படுத்துகிறோம். இத்தோடவே போதுமானதாக இருக்கணும், 3 வாக்கியங்களே போதும் அப்படின்னு. மீமாம்சகால் என்ன சொல்லுவா அப்படின்னா, இந்த 3 வாக்கியங்களே போதும். இந்த 3 வாக்கியங்களை கேட்டு எதிராளிக்கு புரிஞ்சிடும், ஆமா ஒத்துப்பார் அவரே என்னன்னா மலைக்குள்ள நெருப்பானது இருக்கு அப்படின்னு. இதுல பௌத்தால் என்ன பண்றா அப்படின்னா, 3வது கூட தேவை கிடையாது, 2 போதும் அப்படின்னு பௌத்தால் சொல்றா. அவ என்ன பண்றா அப்படின்னா, மலையானது நெருப்பை கொண்டது. ஏன் அப்படின்னா, எப்படி நீ சொல்லுகிறாய்? ஏன்னா எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்கும். இதோ இங்க புகையானது இருக்கு அப்படின்னு இவ்வளவே சொல்ல, இப்ப என்ன தெரிகிறது, இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம், தனித்து வேற ஒரு வாக்கியமும் தேவை கிடையாது அப்படின்னு 2 வாக்கியத்தை கொண்டு நம்ம ஸ்தாபிக்க முடியும். என்ன ஸ்தாபிக்க முடியும், அங்க நெருப்பானது இருக்கு அப்படின்னு. இருந்தாலும் தார்க்கிகால் என்ன பண்றா அப்படின்னா, இன்னும் அதிகப்படியாக 2 வாக்கியங்களை ஸ்பஷ்டத்தைக்காக, இந்த கிளாரிட்டி அப்படின்னு சொல்றா இல்லையா, தெள்ள தெளிவா அடுத்தவாளுக்கு புரிய வைக்கணும். எத்தனை மந்த புத்திகளாக இருந்தாலும் கூட அவளுக்கு தெள்ள தெளிவாக புரிய வைக்க வேணும் அப்படின்றதுக்காக இந்த 5 வாக்கியங்கள் தேவைப்படும். அவ அப்படி கூட போல, எல்லாருக்குமே புரிய வைக்கிறதுக்காக இந்த 5 வாக்கியங்கள் தேவைப்படும் அப்படின்ற அபிப்பிராயத்தோட தான் மேலும் 2 வாக்கியங்களை சொல்லறா. இதுல நம்முடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னா, எம்பெருமானார் சித்தாந்தம் என்ன அப்படின்னா, அந்தந்த இடங்கள்ல யார் யாருக்கு எத்தனை புரியறதோ அந்தந்த வாக்கியங்கள் நமக்கு பயன்பட வேண்டியதாக இருக்கு. சில பேருக்கு 2 வாக்கியம் சொன்னாலே புரிஞ்சு போயிடும், சில பேருக்கு 3 வாக்கியம் சொன்னா புரிய வரும், சில பேருக்கு 5 சொல்ல வேண்டும், அந்தந்த இடத்துக்கு சேர மாறும் அப்படின்றது எம்பெருமானார் சித்தாந்தம். இப்போ தார்க்கிகாலுடைய மத்தத்தை பார்த்தோமே என்றால், அவ இதுவரையிலும் 3 வாக்கியத்தை சொல்லியிருக்கா. என்ன, பிரதிஜ்ஞா, ஹேத்து, உதாகரணம். இப்ப அடுத்தது உபநயம். இப்ப வியாப்தி முன்னாடி சொல்லி இருந்திருக்கா, அது ஒரு புகையோட அப்படியே நிக்கிறது, புகையோட தன்மை அது. ஆனா முதல்ல பிரதிஜையில மலைன்னு ஆரம்பிச்சிருக்கா. அப்ப மலையில ஆரம்பிச்சு இந்த புகையோட தன்மை இப்படியே நிறுத்தர வேணாம்ட்டு மலையிலேயே கொண்டு சேர்க்கிறார்கள். ஆக இந்த மலையும் அப்படியே இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த மடப்பள்ளியில எப்படி இருந்ததோ அதை போலத்தான் இந்த மலை. அதை போலனா எந்த விதத்துல அதை போல? நெருப்பை விட்டு பிரியாத புகை கொண்டது இந்த மலை அப்படின்னு. அப்ப எப்படி மடப்பள்ளியானது நெருப்பை விட்டு பிரியாத புகையை கொண்டிருந்ததோ அதே போலதான் இந்த மலையும் நெருப்பை விட்டு பிரியாத புகையை கொண்டிருக்கிறது அப்படின்னு உபநய வாக்கியத்துல தெரிவிக்கிறா. அடுத்தது நிகமனம், அது முடிக்கிறா. என்னன்னா, ஆக பிரதிகை என்ன சொன்னாலும் அதேதான். அப்ப நெருப்பை கொண்டது மலை அப்படின்னு இங்கேயும் திருஷ்டாந்த ரூபமாதான் அதை போலேதான் இதுவும், தஸ்மா ததா அப்படின்னு. ஆக மடப்பள்ளியை போலேதான் இதுவும். முதல்ல 4வது வாக்கியம் உபநய வாக்கியத்தில் என்ன சொன்னா அப்படின்னா, மடப்பள்ளியில எப்படி நெருப்பை விட்டு பிரியாத புகை இருக்கோ அதே போலதான் இங்க மலையிலும் அப்படின்னு சொல்லி 5வதுல ஆகையினால் மடப்பள்ளியை போலே இதுவும் நெருப்பை கொண்டது அப்படின்னு போய் முடிச்சிடுறான். ஆரம்பிச்சது எங்க, மலையானது நெருப்பை கொண்டது அப்படின்னு. 5வது வாக்கியத்துல முடிக்கும் பொழுதும் அதேதான், நெருப்பை கொண்டது அப்படின்னு. ஆனா இங்க காரணத்தோட முடிக்கிறா, மடப்பள்ளியை போலவே இதுவும் நெருப்பை கொண்டது அப்படின்னு நிகமனம் பண்றா, நிறைவுறுத்துறா. இப்படி 5 வாக்கியங்கள் பிரயோகம் பண்ண இப்போ இதை கேட்கிறவருக்கு ஓஹோ, அப்ப நெருப்பை விட்டு பிரியாத புகை அப்படின்றத அவர் தெரிஞ்சுப்பார். ஆமாம், நானும் பார்த்துருக்கேன் இந்த மடப்பள்ளியில, அப்போ நெருப்பை விட்டு பிரியாத தன்மை புகைக்கு இருக்கு அப்படின்றத அவர் யோசிப்பார். அப்படிப்பட்ட புகை தானே இங்க இருக்கு அப்படின்றதையும் இப்ப அவர் யோசிப்பார். யோசிச்சுட்டு தானே ஒரு முடிவுக்கு வருவார். என்ன அப்படின்னா, நெருப்பை விட்டு பிரியாத புகை இந்த மலையில இருக்கு, ஆகையினால் உள்ளே நெருப்பு இருக்கிறது. அப்ப அவர் ஒத்துட்டார் அப்படின்றதுதான அர்த்தம். இதுதான் பரார்த்த அனுமானம். ஆக இப்படி அனுமானத்தினுடைய 2 விதத்தை பார்த்தோம், ஸ்வார்த்தம் பரார்த்தம் அப்படின்னு. இதற்கு மேல பக்ஷதா அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பார்க்கலாம். பக்ஷம் அப்படின்னு போன வீடியோலயே பார்த்தோம், இந்த வார்த்தைக்கு இந்த டேர்முக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு போன வீடியோலயே பார்த்தோம். பக்ஷம்ன்ற சொல்லுக்கு சாத்தியத்தை எந்த இடத்துல சாதிக்கிறோமோ அது பக்ஷம் அப்படின்னு சொல்லப்பட்டது. நம்ம பார்க்கக்கூடிய ஸ்தலத்துல விஷயத்துல நெருப்புங்கிறது சாத்தியம், நெருப்பு மலையில இருக்கு அப்படிங்கறத நம்ம சாதிக்கிறோம். அப்ப அங்க பக்ஷம்ங்கிறது மலைதான். இப்போ நையாயிகால் பக்ஷதா அப்படின்ற ஒரு சொல்ல பிரயோகப்படுத்துறா, ஒரு விஷயத்தை கொண்டு வரா. பக்ஷத்தினுடைய தன்மை பக்ஷதா. மலையில என்ன தன்மை இருக்கு
பக்ஷதா அப்படின்ற தன்மை இருக்கு. ஏன்னா அதான் பக்ஷம், மலைதான் பக்ஷம். அதுல பக்ஷதான்ற ஒரு தன்மை இருக்கு. என்ன தன்மை பக்ஷதா என்றால், இதுல 2 மதம் இருக்கு. பிராச்சீன நையாயிகாள், நவீன நையாயிகாள் அப்படின்னு. பிராச்சீன நையாயிகாள் அப்படின்னா தத்துவ சிந்தாமணி அப்படின்ற ஒரு கிரந்தம். அதை எழுதினவர் கங்கேஷ் உபாத்தியாயர். அவருக்கு முன்புள்ளவர்கள் எல்லாம் பிராச்சீன நையாயிகாள் அப்படின்னு சொல்லுவா. இந்த கங்கேஷ் உபாத்தியாயர் என்றவர் எம்பெருமானார் காலத்துக்கு பிற்பட்டவர்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா அந்த டைம் என்ன அப்படின்றது தெரியல. அவருக்கு முற்பட்டவர்கள் எல்லாருமே, கங்கேஷ் உபாத்தியாயருக்கு முற்பட்டவர்கள் எல்லாருமே பிராச்சீன நையாயிகாள் அப்படின்னு சொல்லுவா. இவர் தான் நவீன நையாயிகர். ஏன்னா இவர் அந்த நியாய மதத்திலே சில மாற்றங்களை சொன்னார். ஆகையால இவர் நவீன நையாயிகாள். முற்பட்டவர்கள்லாம் பிராச்சீனாள். இப்போ இந்த பிராச்சீனாளுடைய மதத்துல பக்ஷதா அப்படின்றது என்ன சொல்றா பிராச்சீனாள்? சாத்திய சந்தேகம் அப்படின்னு சொல்றா. சாத்தியம்னா இங்க நெருப்பு, அது நெருப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுறது, அதாவது சாத்திய சந்தேகம். அதுதான் அந்த பட்சத்தினுடைய தர்மமாக தெரிவிக்கிறது. ஆமா, ஆனா சந்தேகம்ன்றது நமக்கு தானே ஏற்படுறது, நம்முடைய தர்மம் ஆயிடும். பக்ஷத்தினுடைய தர்மமாக எப்படி ஆகும்? இந்த சந்தேகத்துக்கு விஷயமாக இருக்கிற தன்மை அப்படின்னா பட்சத்துல கொண்டு போய் சேர்த்துடுறான் இல்லையா? அப்ப மலையில என்ன தன்மை இருக்கு? சந்தேகிக்கப்படுகிற தன்மை. நெருப்பு அங்க உள்ளதா அப்படின்ற சந்தேகத்துக்கு விஷயமாகிற தன்மை மலைக்கு இருக்கு இல்லையா? இதுதான் பக்ஷதா அப்படின்னு சொல்றா. பக்ஷதா வேணும் அனுமானம் பண்றதுக்கு, ஊகத்துக்கு. இந்த இங்கிலீஷ்ல ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்னு சொல்றா இல்லையா? அந்த மாதிரி ஒண்ணு வேண்டி இருக்கு, ஒரு நிமித்தம் வேண்டி இருக்கு. பக்ஷதா இருந்தாதான் ஊகத்திலே நாம் பிரவர்த்திப்போம், அதுல வியாபரிப்போம். ஆக பக்ஷதான்றது என்ன? பிராச்சீனாளுடைய மதத்துல ஒரு சந்தேகம் இருக்கணும், சாத்தியம் இங்க இருக்கா இல்லையா அப்படின்ற அந்த சந்தேகத்துக்கு எது விஷயமோ அதுதான் பக்ஷம். அப்ப பக்ஷத்துல சந்தேகத்துக்கு விஷயமாகிற தன்மை, அதாவது நம்ம இடத்துல ஒரு சந்தேகம் ஏற்பட வேண்டும், அதற்கு பிறகுதான் ஊகம்ன்ற வியாபாரமே ஏற்படும் அப்படின்னு இது பிராச்சீனாளுடைய பார்வை. இது நவீனால் ஒத்துக்கிறது கிடையாது. ஏன் ஒத்துக்கிறது கிடையாது? அது இப்போ இன்னொரு உதாரணம் பார்த்தா, நம்ம இல்லத்துக்குள்ள இருக்கோம், வெளியில இடி இடிக்கிற அந்த ஓசையானது கேட்கறது, கேட்ட உடனே நமக்கு தோன்றது மழை பெய்யறது அப்படிங்கிறது உடனே தோன்றது. இப்போ வந்து அது இருக்கா இல்லையா? மழை பெய்யறதுன்னு மழை பெய்யாம கூட இருக்கலாம். அது வந்து என்ன தோணும் அப்படின்னா, கேட்டோன்னே இடிக்கிறது, அப்படி இடிக்கிறது சத்தத்திலே வந்துடும். மேகத்தை கொண்டது ஆகாசம் அப்படின்ற அனுமானம். மழை பெய்யாமலும் போகலாம், அது தப்பான அனுமானமா போக வாய்ப்பும் இருக்கு. அதனால இடிக்கிறது அந்த சத்தம் கேட்ட உடனேயே மேகவான் ஆகாஷகா அப்படின்ற ஒரு அனுமதியானது. நம்ம வெளில போய் பார்க்கல, ஆகாயத்தை பார்த்து கண்ணை திறந்து பார்த்து மேகங்கள், கருத்த மேகங்கள் அங்கு இருக்கின்றன அப்படின்றத கண்ணை கொண்டு பார்க்கலையே. ஆனா அகத்துல இருந்து கொண்டே நம்ம என்ன அனுமானம் பண்றோம்? இப்போ இடித்த மாத்திரத்துல அந்த இடி விழுந்த சத்தம் அது நம்ம செவில விழவே என்ன அனுமானம் பண்றோம்? மேகமானது ஆகாசத்துல இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்றோம் இல்லையா? இங்க இப்போ இது அனுமதி தான், யாரும் மறுக்கவே முடியாது. நம்ம இங்க ஊகம் பண்ணி தான் புதுசா தெரிஞ்சுக்கிறோம் அங்க மேகமானது இருக்கு என்று. இப்ப நவீனால் என்ன கேட்கறாங்க பிராச்சீன பத்தி? சந்தேகமே இல்லையா, சாத்திய சந்தேகமே ஏற்படல. எப்ப அந்த ஓசையை கேட்டுட்டோமோ உடனே நமக்கு தெரிஞ்சு விடுறது. அதனால இங்க சாத்திய சந்தேகம்ங்கிறது இல்லை. அதனால சித்யபாவகா அப்படின்னு அவ ஒண்ணு சொல்றா. அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த மட்டும் மறுபடியும் கடினமா இருக்கிறதுனால மறுபடியும் ஒரு முறை சொல்லிடலாம் அது. ஆக நவீனாளுடைய பட்சம் இப்ப இங்க என்ன? ஊகம் ஏற்பட வேண்டும், அனுமானம் ஏற்பட வேண்டும்னா அதுக்கு ஒரு நிமித்தம் வேணும். என்ன நிமித்தம்? பிராச்சீனால் சொல்றது. அதாவது பிராச்சீனாளுடைய தாற்பயம் என்னன்னா, நம்ம எத்தனையோ விஷயங்களை பார்த்துட்டே இருக்கோம், நமக்கு ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஊகம் ஏற்பட்டுட்டே இருக்கானா? இப்போ இங்க இந்த அறையிலேயே இப்போ ஃபேன் சத்தம் இருக்கு, இப்போ ஃபேன் சத்தம் காதுல ஒலிச்சுட்டே தான் இருக்கு நமக்கு. அதை கொண்டு நம்ம எத்தனையோ அனுமானம் பண்ணலாமே. இப்போ ஃபேன் சத்தம் இருக்கிறதுனால இப்போ கரண்ட் இருக்கு அப்படின்றது சரியான அனுமானம் தான், நம்ம பண்ணிட்டு இருக்கோமானா? அப்ப நம்ம எப்போ பண்ணுவோம்? எவ்வளவு அழகா யோசிக்கிற தார்கிகாள். இதற்கு ஒரு நிமித்தம் வேணாமா? எப்போ ஊகம் சரியா ஏற்படும்? அப்ப பக்ஷதா அப்படின்றது ஒண்ணு இருக்கணும். அப்ப கரண்ட் இருக்கா இல்லையா அப்படின்ற சந்தேகம் ஏற்பட, அப்போ இந்த ஃபேன் சத்தத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம்? கரண்ட் இருக்கு அப்படின்ற அனுமதியை நாம் எய்தலாம். இப்போ பக்ஷதா அப்படின்றத வேண்டியிருக்கு, சாத்திய சந்தேகம். அங்கதான் நவீனால் என்ன சொல்றா அப்படின்னா, நான் எல்லா இடத்துலயும் இப்படி தெரியலையே, அகத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கோம், இடி சத்தம் விழுறது, விழுந்த மாத்திரத்திலேயே நமக்கு ஒரு ஞானம் ஏற்படுறது, கண் திறந்து பார்க்காமலே மேகமானது ஆகாசத்தில் இருக்கு. அதாவது கண்ணை திறந்துதான் பார்த்துட்டு இருக்கோம், வெளில போகலையே, அகத்துக்குள்ளதானே இருக்கோம்.
இப்போ மேகத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் மேகம் வந்தாயிருத்து ஆகாசத்தில் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோமே, இது அனுமானம் தான், சந்தேகமே கிடையாது. என்ன அனுமானம் இங்க? என்ன வியாப்தி இருக்கும் இங்க? வியாப்தி எப்பெல்லாம் இடி ஓசை கேட்கிறதோ அப்ப மேகமானது இருக்கணும் அப்படின்றத வியாப்தி தான். அப்ப காலத்தை வச்சுட்டு தாராளமா வியாப்தி சொல்லலாம். அப்போ அந்த காலத்துல அவ்விடத்துல மேகமானது நிச்சயமாக ஆகாசத்துக்கு இருக்கும் அப்படின்னு இதை நம்ம பலமுறை அங்கங்க பார்த்துருக்கோம் இல்லையா? பல காலங்கள்ல இடி ஓசையும் எந்த நேரத்துல கேட்கிறோமோ அதே நேரத்துல கண்ணை கொண்டு நம்ம மேகத்தையும் பார்த்துருப்போம். அப்போ ரெண்டுத்துக்கும் தொடர்பு படுத்தியிருக்கோம். இப்போ வெறும் இடி ஓசையை மட்டும் கேட்குறோம், கண்ணால பார்க்காம போனா கூட மேகம் இருக்குன்னு அனுமானம் பண்றோம். இங்க சந்தேகமே எடலியே அப்படின்னு நவீனாளுடைய பட்சம். ஆகையினால அவ என்ன சொல்றா அப்படின்னா, அப்போ அனுமானம் பண்றதுக்கு என்ன வேணும்? பட்சதா வேணும், ஒரு நிமித்தம் வேணும் அப்படின்றத ஒத்துக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு நிமித்தம்? முன்னாடி என்ன இருக்கணும் அப்படின்னா, அவ சொல்றது இந்த சாத்திய சந்தேகம்லாம் தேவை கிடையாது. அவ ஒரு விஷயத்த சொல்றா, இது கொஞ்சம் கடினமான விஷயம், கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேணும். எல்லாமே கூர்ந்து தான் கவனிக்கணும் இந்த அனுமான பிரகரணத்துல. இத இன்னமுமே கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு. அடி சித்தி அபாவகா, சித்தியினுடைய அபாவம் அப்படி சொல்ற. சித்தின்றது இங்க ஞானம். சித்தி அந்த ஞானம் இல்லாமைதான், ஞானம் இல்லாமைதான் காரணம். இப்ப மலையிலே நெருப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஞானம் இல்லை. அதனால அவன் வந்து அதை அனுமானம் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிறான். இப்ப சித்தியினுடைய அபாவம் அப்படின்னு இது ஒரு விஷயம் சொல்ற. அடுத்தது இது மட்டுமே போறாது. சிஷா தைஷா, ஏன்னா ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும், இப்ப ஒருவேளை நமக்கு தெரிஞ்சிருக்கு அந்த சித்தி இருக்கு, இந்த ஞானம் இருந்திருந்தாலும் கூட நமக்கு அனுமானம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்ததுன்னா நாம அதுக்காக அனுமானம் செய்யலாம். இது சிஷா தைஷா அப்படின்னு இது ரெண்டு இது தெரிவிக்கிறாரு. ஒண்ணு சித்தி அபாவம், அந்த ஞானம் இல்லாமைங்கிறது ஒண்ணு. இது இருந்ததுனால அனுமானம் பண்ணலாம். இல்ல ஞானம் இருந்தாலுமே கூட நமக்கு அனுமானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏற்பட்டதுன்னா நம்ம இதை பண்ணலாம். சிஷா தைஷா அப்படின்னு சொல்றோம். சிஷா தைஷா விரக விசிஷ்ட சித்திய பாவகா அப்படின்னு நவீன தார்க்கிகாள் சொல்லுவா. நமக்கு ஒரு விஷயம் ஏற்கவே தெரியும், இருந்தாலும் அனுமானம் பண்றோம், ஊகம் பண்றோம் அப்படின்றதுக்கு ஏத்தது ரசவான் ஏத்தது ரூபாத் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவா. இப்போ ஒரு பழம் இருக்கு, அந்த பழமானது இன்ன நிறத்தை உடையது அப்படின்றத நம்ம கண் கூடவே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிப்போமே. இந்த பழம்தான் அப்படின்றது நமக்கு தெரியறது கண் கூடவே பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலும் அதை சுவைத்தும் பார்க்கிறோம். அந்த நேரத்துல சுவைத்து பார்க்கிற அந்த நேரத்திலேயே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கண் கூட தெரியக்கூடிய அந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பழம் தான் அப்படின்னு அனுமானத்தாலும் சாதிப்போம். எப்போ எனக்கு அனுமானம் பண்ண வேணும் அப்படின்ற ஆசை இருந்தது என்றால், நமக்கு ஏற்கவே தெரிஞ்ச விஷயத்தும் கூட ஊகத்தினால் சாதிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த நவ்ய நையாயிகாள் சொல்றா. இதுதான் சிஷா தைஷா அப்படின்னு சொல்லுவாவா. இப்போ என்ன நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கோம் அப்படின்னா, பக்ஷதா அப்படின்றது ஒரு நிமித்தமாக இருக்கு. பிராச்சீனாள் வந்து அவ கேட்கறது என்ன அப்படின்னா, எல்லா விஷயத்திலும் அனுமானம் பண்ணலையே, ஏதாவது சில விஷயங்களை மட்டும்தான் அனுமானம் பண்றோம். அப்போ முன்கூட்டி என்ன அங்க இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா சந்தேகம் இருக்கணும். சந்தேகம் இருந்தால் தான் நம்ம அனுமானத்திலே பிரவர்த்திப்போம் அப்படின்னு பிராச்சீனாளுடைய கூற்று. நவீனால் சொல்றது சில இடத்துல சந்தேகம் இல்லாமல் கூட அனுமானமானது ஏற்படுகிறது. ஆகையினால என்னன்னா, முன்கூட்டியே விஷயத்தை தெரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம அப்போ வியாப்தி ஸ்மரணம் நமக்கு ஏற்பட்டது என்றால் அப்போ தாராளமாக அனுமானம் ஏற்படும். முன்பே தெரிந்த விஷயத்திலும் கூட எனக்கு அனுமானம் பண்ண வேணும் அப்படின்ற ஆசை இருந்ததே என்றால், தெரிந்த விஷயத்துல கூட தார்க்கிகால பத்தி தான் சொல்லுவா. பிரத்யக்ஷமான விஷயத்துல கூட தார்க்கிகாக புபுத்சந்தே அப்படின்னு தெரிஞ்ச விஷயத்துல கூட ஏதாவது ஒரு நியாயத்தை கொண்டு அதை ஸ்தாபிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பலாம். இப்போ எதிரில் ஒருத்தர் இருக்கார், அவர் ஆல்ரெடி ஒசரம் அப்படின்னு கண்கூட தெரியுறது அப்படின்னு வச்சுப்போமே. அப்படி இருந்தாலும் கூட அவருடைய பேச்சு இப்படி வச்சுப்போம். ஒரு கால் லோகத்துல இந்த மாதிரி ஸ்திதி இருந்தது என்றால் ஆல்ரெடி ஒசரத்துல இப்படிதான் பேசுவா அப்படின்னு ஒரு கால் ஸ்திதி நிலவருது அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ இந்த தார்க்கிகால் என்ன பண்ணுவான்னா, கண்கூட அவர் ஆல்ரெடி ஒசரம் அப்படின்றதோட நில்லாமல், பிரத்யக்ஷமா தெரியறது அப்படின்றதோடு மட்டும் நிற்காமல் என்ன பண்ணுவா அப்படின்னா, அவருடைய பேச்சை வச்சுட்டு இப்படி பேசுறவராக இருக்காரு இல்லையா, அப்ப அவர் ஆல்ரெடி ஒசரம் தான் அப்படின்னு கண்கூடா தெரியக்கூடிய விஷயத்திலே அவ வந்து அனுமானம் பண்றதுக்கும் இசைவாள். ஆகையினால இப்படி சிஷா தைஷா என்றது இருந்தது என்றால்,
தெரிஞ்ச விஷயத்திலும் அனுமானமானது பிரவர்த்திக்கும் அப்படின்றது நவீனாளுடைய பட்சம் என்றதையும் பார்த்தோம். ஆக பரார்த்த அனுமானம் அது ரொம்ப முக்கியமாக நம்ம லோகத்துல அன்றாட வாழ்க்கையிலேயே பயன்படுத்தக்கூடிய ஒரு விவகாரம் தான் அந்த 5 வாக்கியங்கள் பரார்த்த அனுமானம். அதே போல இந்த பக்ஷதாவை பற்றியும் பார்த்தோம். மேல மற்றொரு எபிசோட்ல எப்பயாவது நம்ம ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் ஹேத்வாபாசங்கள், அதற்கு நடுவில் இடைப்பட்டதா விஷயம் இருக்கா? பக்ஷதாவை முடிச்சு ஹேத்வாபாசங்கள் தான். இந்த ஹேத்வாபாசம் அப்படின்றது ரொம்ப சிரமமான விஷயம். இந்த 2 வீடியோஸை பப்ளிஷ் பண்ண அப்புறம் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இது கடினமான விஷயங்கள். இதை பற்றி ஆனால் 15-20 பேர் அந்த கிளாஸில் வகுப்பில் வரும்பொழுது 15-20 பேர் இருந்தார் இல்லையா? அந்த 15-20 பேர் நல்லா கேள்விகள்லாம் கேட்டு நல்ல விஷயங்கள்லாம் கிரகிச்சு வச்சிருந்தா. ஸோ ஒரு 15-20 பேர் இதை பற்றி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கா. மேற்கொண்டு நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம் என்ற ஒரு ஆசையோட காத்திருக்கலாம். இந்த 2 வீடியோஸ் பப்ளிஷ் ஆன வீடியோஸ்க்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். நிறைய பேருக்கு இதனுடைய காட்டின்யம்லாம் ஒன்றும் பெருசாக தென்படலை, நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது என்றால் அப்போ ஹேத்வாபாசங்களை பற்றியும் அவசியம் பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.